அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடந்த ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வரை கடகராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 2.25 மாதம். கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே புதன் வரும்போது குழந்தைகளால் கூடுதலாக செலவு வரும். குழந்தைகளால் தொல்லை தொந்தரவுகள் அசிங்க அவமானம் வரும். மனைவி குழந்தைகளை விட்டு வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வியாபார விஷயமா பிரிந்திருக்கக்கூடிய நிலை கடகராசி என்பதற்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி 7வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வந்திருக்கும். எதிர்பாலினவர்களிடம், குறிப்பாக பெண்களிடம், குடும்பத்திலேயே அக்காவோ, தங்கச்சியோ, அம்மாவோ, பாட்டியோ, மனைவியோ, குடும்ப பெண்களோ கூட அசிங்க அவமானப்படுத்தியிருக்கலாம். அல்லது வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பாலினவர்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய நிலை கடக ராசி என்பதற்கு ஏற்பட்டிருக்கலாம். செவ்வாய் குரு பார்வையில் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் நல்ல சந்தோஷம், அந்யோன்யம், ஒற்றுமை அதிகரித்திருக்கும். கூட்டாளிகளுடன் கூட்டு தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு நண்பர்களுடன் ஆதாயம் பெற்றிருக்கலாம். கடக ராசியிலே செவ்வாய் நேச வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 5ஆம் தேதி வரை. ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். வெட்டு வெடுக்குன்னு கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு, அவசரப்பட்டு குடும்ப நபர்களையோ மற்றவர்களையோ காயப்படுத்துகிற மாதிரியான நிலை இருக்கும். அர்ஜெண்ட்டாக அவசரமாக ஒரு காரியங்களை செய்கிற மாதிரியான நிலை இருக்கும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் வக்கர நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பல்வலி, கை கால் மூட்டு முதுகு வலி ஏற்படுத்தி விடுவார். உடம்பில் இரத்த காயங்களை ஏற்படுத்தி விடுவார். செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கும்போது ஆவேசப்படாமல் இருக்க வேண்டும். ரிஷபம் துலா ராசியின் அதிபதி சுக்கிரன். நவகிரகங்களில் அசுர குரு, கடத்தரக்காரகன். தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திற்கு கீழாக சாய்வான கோணத்தில் சுக்கிரனை தரிசனம் செய்யலாம். சுய ஒளி கிரகம் சுக்கிரன். புதனை எல்லோரும் தரிசனம் செய்ய முடியாது. கடலோர பகுதியில் இருப்பவர்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு புதனை தரிசனம் செய்யலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் 30/12/2024 அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை ஒரு 30 நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனியுடன் சுக்கிரன் கூட்டு சேர்ந்து கடக ராசிக்கு 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார். கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் கெடும்போது யோகம். அதாவது 3, 6, 8, 12ஆம் வீடுகளில் நீச்சம் பெற்று பாவிகளுடன் சுக்கிரன் கெடும்போது கடக ராசி லக்ன அன்பர்களுக்கு யோகம். ஜனவரி மாதம் 1/1/2025 அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். 19/1/2025 அன்று மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஒரு 18 நாட்கள் கடக ராசிக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் புதன் பெயர்ச்சியின் மூலம் கடக ராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடகராசிக்கு 6வது வீட்டிலே சத்ரு பகை ஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மார்கழி 17 முதல், அதாவது ஜனவரி 1 முதல் 19 வரை 6வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மனைவி குழந்தைகள் உங்களுடன் அன்பாக நடந்து கொள்வார்கள். உங்கள் பேச்சை கேட்பாங்க. 6ஆம் வீட்டிலே புதன் வரும்போது கடக ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். செல்கின்ற காரியங்களில் உங்களுக்கு மதிப்பு உயரும். அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய பெண்களால் அவங்களாலேயே உங்களுக்கு கெட்ட பெயர் நீங்கும். பெண்களால் பண வரவு அதிகரிக்கும். செய்கின்ற தொழில் செய்கின்ற வேலையில் ஆதாயம் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக ப்ரமோஷன் உயர் பதவி எதிர்பார்க்கலாம். சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அரசு துறையோ தனியார் துறையிலையோ வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளியிடமோ உயர் அதிகாரிகளிடமோ நல்ல பெயர் கிடைக்கும். விசேஷ விருதுகளுக்கு சென்று வருவீங்க. அரசு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த 18 நாட்கள் ஜனவரி 1 முதல் 19 வரை கடக ராசி என்பதற்கு புத பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 7வது வீட்டிற்கு புதன் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலகம், செல்கின்ற காரியங்களில் காரிய தடை ஏற்படும். 7ஆம் வீட்டிற்கு புதன் வரும்போது நீங்கள் அதி புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு மனைவி குழந்தைகளை அதட்டுவீங்க, திட்டுவீங்க, நண்பர்களை உதாசீனப்படுத்துவீங்க. இதெல்லாம் தவிர்த்து கொண்டால் புதன் பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு 4, 11ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். சுக லாபாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். அடுத்த 30 நாட்கள் கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடை விலகும். 8வது வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது பணம் தாராளமாக வரும். விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம். தங்க நகை எடுக்கலாம், பட்டு புடவை எடுக்கலாம், புதிய வண்டி வாகனம் காரு பைக்கு வாங்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிலம் சொத்து சேரும், அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் கடகராசி என்பதற்கு அடுத்த 30 நாட்கள் கவலையும் கஷ்டங்களும் குறையும். 4ஆம் வீட்டின் அதிபதி 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கடக ராசி என்பதற்கு பார்த்திங்கன்னா வீடு சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து இது கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும். கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 8வது வீட்டிலே சனி சுக்கிரன் கூட்டணி சேரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏதோ ஒரு வழியில் எதிர்பாராத பண வரத்து உண்டு. 2வது வீட்டை சனி சுக்கிரன் பார்வை செய்யும்போது அடுத்த 30 நாட்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, பண வரத்து உண்டு. உங்களுக்கு பிடிக்காத காரியங்களில், தெரியாத வேலை, தெரியாத தொழில், இதுவரை வெறுப்புடன் செய்து கொண்டிருந்த விஷயங்களில் சம்பளம் குறைவாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இதை விட பெட்டராக நல்ல வேலை கிடைக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் புதன் பெயர்ச்சியின் மூலம் கடக ராசி என்பதற்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே குரு வக்கரகதியில் தை மாதம் 29ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இருக்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் கண்ணு கருத்துமாக கவனமாக செய்யுங்க. கடகராசி என்பதற்கு பண தட்டுப்பாடு இல்லாமல்
வருமானம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.